Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. Hey! உனக்கெல்லாம் என் பொண்ணு பேரை உச்சரிக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாதுடா. பிஞ்சிலியே படுத்து வெறி புடிச்சி தெரு தெருவா அலைஞ்சி பல பெண்களோட வாழ்க்கையை கெடுத்த பொறுக்கிடா நீ. என் பொண்ணு அபிராமி ஒரு தெய்வாம்சம் உள்ளவ. அவ பேரை இன்னொரு தடவை சொன்ன உன் நாக்கு பொசுங்கிடும். ஞாபகம் வச்சுக்க. மூத்த பொண்ணு ஜெயிலுக்கு போக போறான்னு சொன்ன உடனே இவ்வளோ கோவப்படுறியே. அவளை ஜெயிலுக்கு அனுப்ப போறது யார் தெரியுமா? வேற யாரும் இல்லை, உன் ரெண்டாவது பொண்ணு சௌமியா தான். சௌமியாவுக்கு செம்மையா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க. அவளும் பயங்கரமா ட்ரெயின் ஆயிட்டு வரா. நிச்சயமா உன் பெரிய பொண்ணு ஜெயில களிதா தின்பா. நாசமா போயிடுவடா நீ. அப்படி ஒரு நிலைமை மட்டும் வந்துச்சு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. அருவாளை எடுத்துட்டு வந்து நானே உன்னை கண்டந்துண்டமா விட்டுவேன். என்னடா பேச? இங்கேயே உன்னை வெட்டி கொன்னுடுவேன். என்னடா பேச? சௌமியா, ஜெய்சிமன் உங்க அப்பா வந்தானே? ஆமா கிருஷ்ணா. உங்க அப்பா ஏன் ஜெய்சிமனுடைய சட்டையை பிடிச்சிட்டு இருக்காரு? தெரியலையே. வா, என்னன்னு போய் கேட்போம். உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தா இந்த புத்தி வந்துரும் தாண்டா நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். அந்த சௌமியா தான் புத்தி இல்லாம உங்க வீட்டுக்கு வந்துட்டா. அந்த சௌமியா எக்கேடோ கெட்டு போட்டோம். அவளை நான் என்னைக்கோ தலைமுழுகிட்டேன்டா. அவன் நாசமா போனாலும் எனக்கு கவலை இல்லை, அவன் செத்து ஒழிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா என் பெரிய பொண்ணு விஷயத்துல ஏதாவது தலையிட்ட உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். அங்கிள் அங்கிள், சௌமியா நீ உங்க பொண்ணு தானே அங்கிள்? அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கங்க அங்கிள். அவங்கள வெறுக்காதீங்க, மன்னிச்சு ஏத்துக்கங்க. அவளை மன்னிக்கிறதா? நான் செத்தாலும் சாவனே தவிர அவளை நான் மன்னிக்க மாட்டேன். அந்த புத்தி கெட்ட கழுதை எக்கேடோ கெட்டு ஒழியட்டும். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க அண்ணியை மன்னிக்கணும் அங்கிள். ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும் அங்கிள். நீங்களும் அபியும் எங்க வீட்டுக்கு வந்து போகணும் அங்கிள். என்னடா நடிக்கிற? என்னடா நடிக்கிற? திடீர்னு நடிச்சா நான் உன்னை நம்பிடுவேன். நடிக்கிறேன். எடுங்கப்பா கைய. முதல்ல உங்க சட்டையை விடுங்க. சட்டையில இருந்து கை எடுங்கன்னு சொல்றேன்ல. அப்படி என்னப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்? அப்படி என்னப்பா கெடுதல் பண்ணிட்டேன்? காதலிச்சவனோட வாழணும்னு ஆசைப்பட்டது தப்பா? கெட்டு ஒழிஞ்சா பரவாயில்ல, நாசமா போனா கவலை இல்லைன்னு இவ்ளோ சபிக்கிறீங்களேப்பா. இவர் யாரு? என் புருஷனோட தம்பி. இவர் மேல கை வைக்கிறீங்களே, அது என் வாழ்க்கையை பாதிக்கும்னு கூடவா உங்களால யோசிக்க முடியாம போயிடுச்சு? நான் வீட்டை விட்டு வந்த அன்னைக்கே தலை முழுக்கினவர் தானே நீங்க. சிலைய பிரதிஷ்டை பண்ணி என் புருஷன் உயிரை காப்பாத்திக்கிறேன்னு கெஞ்சினப்பவும் கல் மனசா இருந்தவர் தானே நீங்க. நீங்க அப்படித்தான் நடப்பீங்க. எல்லா கிரீடத்தையும் உங்க பெரிய பொண்ணு தலையில தான் வைக்கணும். எல்லா மாலையும் உங்க பெரிய பொண்ணு கழுத்திலேயே விழணும். அப்படின்னா எதுக்கு இன்னொரு பொண்ணை பெத்தீங்க? அந்த ஒரு பொண்ணோட நிறுத்திருக்க வேண்டியதானே. இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. உங்களுக்கு நான் வேண்டாம்னா எனக்கு நீங்களும் வேண்டாம். இன்னொரு தடவை எங்க ஜமீன் குடும்பம் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இப்படி மரியாதை குறைவா நடந்துக்கிட்டீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நானும் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியது இருக்கும். ஜாகிரதை. ஜெய்சீமா,
நீ எதுக்கு இவர்கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க? நம்ம ஜமீன் குடும்பத்துக்குன்னு ஒரு தராதரம் இருக்கு. நீ எதுக்கு அதை விட்டு கொடுத்து பேசுற? இல்லங்க, நீ என்ன இருந்தாலும் உங்களுக்கு அப்பா வேணும் இல்லையா? அதான் அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்றேன். நானும் அப்பா வேணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இல்ல. என்னைக்கு ஏன் கிருஷ்ணா உயிர் போனா பரவாயில்லன்னு அவரும் அந்த அபியும் நினைச்சாங்களோ அப்பத்துல இருந்தே அவங்க எனக்கு 2ஆம் பட்சம் தான். இனிமே நான் அவங்கள பத்தி கவலைப்பட போறதா இல்ல. என் கவலை எல்லாமே இனிமேல் நம்ம ஜமீன் வீட பத்தி தான், நம்ம ஜமீன் குடும்பத்தை பத்தி தான். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். பொண்ணு அபிக்கு களி கன்ஃபார்ம். வரட்டா? இந்த கௌரிய போய் கீரை கட்டு வாங்கிட்டு வாடின்னு சொன்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறா? போறோமா வந்தோமான்னு இருக்கிறது இல்ல. ஒரு பொருளை வாங்குறதுக்கு 1 மணி நேரம் ஆக்குவாங்க. விவரம் தெரியாத பொண்ணா இருக்காளே. என்ன இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு இப்படி தலை சுத்துது. ஏன் இப்படி பண்ணுது? ஒருவேளை சாப்பிடாம விரதம் இருக்கிறதுனால இருக்குமோ? இத்தனை நாள் இப்படி ஒண்ணும் பண்ணதில்லையே. சிவா வந்த உடனே முதல்ல டாக்டரை போய் பார்க்கணும்.
கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு இருக்க முடியாதே. அவசர அவசரமா இருக்கிறத சமைக்க ஆரம்பிச்சிடணும். ஐயோ அத்தை, நல்ல காய்கறி கீரை எல்லாம் வாங்கணும்னா 4 கடை ஏறி இறங்கினாதான் கிடைக்கும். போனோடனே கிடைச்சிருமா? எங்க இருக்கீங்க? சாமி, மடாதிபதி சாமியை பார்க்கணும். இருங்க, வர சொல்றேன். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம். வாங்க ராமநாதன், வாமா அபிராமி. நம்ம ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? சந்தோஷமா இருக்காங்களா? அது ஏன் கேக்குறீங்க சாமி? அபியால ஒரு நிமிஷம் கூட வீட்டுல ஓய்வா இருக்க முடியல. யாராவது பார்க்க வந்துகிட்டே இருக்காங்க. இந்த ஊரையே காப்பாத்திட்டமா, இந்த ஊர் பொண்ணுங்க மனசுல பாலை வாத்துட்டேன்னு வீட்டுக்கு தேடி வந்து அபிராமிய பாராட்டிக்கிட்டே இருக்காங்க சாமி. இது என்ன சாதாரண காரியமா? அபிராமி பண்ணிருக்கிற காரியம் இந்த ஊரோட ஆண்களே செய்ய துணியாத காரியம். இந்த காரியத்தை செய்யற அனுகிரகம் அபிராமிக்கு இருக்குன்னாலும் அபிராமி இதை செய்யறதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சியும் அவ காட்டின துணிச்சலும் ஆச்சரியமா இருக்கு. அத கண்டிப்பா இந்த ஊர் பாராட்டத்தான் செய்யும். என்ன ஒண்ணு, அன்னைக்கு சௌமியா அப்படி புரியாம பேசிட்டு போனதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. எல்லாம் அந்த ஜமீன் பண்ற காரியம் சாமி. அவங்க செய்ய முடியாத ஒண்ணை நாம எடுத்து பண்றோம்ல, அதை அவங்களால தாங்கிக்க முடியல. எனக்கு அது ஒண்ணுதான் வருத்தம் சாமி. நான் ஊருக்காக மட்டும் இந்த காரியத்தை செய்யல, என் தங்கச்சியோட வாழ்க்கைக்கும் சேர்த்துதான் இந்த காரியத்தை செஞ்சேன். ஒவ்வொரு சமயமும் பெரிய ஆபத்துல நான் நிக்கும் போதெல்லாம் நாம இந்த சிலையை மீட்டு கொண்டு போறது நம்ம தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தோங்கிற வைராகியத்துலதான் நான் அந்த ஆபத்தையெல்லாம் சந்திச்சேன். அதெல்லாம் என் தங்கச்சி புரிஞ்சுக்கலையேங்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ வருத்தப்படாத அபிராமி. நல்ல காரியங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு இது போல சோதனை எப்பவும் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அது எல்லாமே கடவுளோட அருளால பனி போல நீங்கிடும். சீக்கிரம் சௌமியா உன்னை புரிஞ்சுப்பா. நீ கவலைப்படாத. ரொம்ப நன்றி சாமி. வேற ஏதாவது முக்கியமான விஷயம் என்கிட்ட கேட்கணும்னு வந்திருக்கீங்களா? ஆமா சாமி, சாமுண்டிய கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இனி அடுத்த சிலையை தேடுற பணிய எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், எப்போ ஆரம்பிக்கலான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம் சாமி. சப்த கன்னிகைகள் சிலைகளை மீட்டு கொண்டு வர்றதுல உனக்கு இருக்கிற அர்ப்பணிப்பை யாரோடையும் ஒப்பிட முடியாது. அவ்வளவு ஈடுபாடோட இருக்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபிராமி. முதல் சிலை கிடைச்ச உடனே ராஜஸ்தான்ல இருக்கிற சாமுண்டி கோயிலுக்கு வரதா நான் வேண்டியிருக்கேன். அதுக்கான தீர்த்த யாத்திரைக்கு நாளைக்கு புறப்படுறதா இருக்கேன். நாளைக்கு காலையில எங்க குரு மடாதிபதி இங்க வர்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் அவர் தான் இங்க இருந்து எல்லா பூஜைகளையும் கவனிச்சுப்பாரு. அபிராமி, அடுத்த சிலையை தேடுறதுக்கான தகவல்களை அவர் தான் உனக்கு சொல்லுவாரு. உங்க குரு மடாதிபதி இந்த ஊருக்கு வராரா? அவரு ரொம்ப சக்தி வாய்ந்தவராச்சே சாமி. அவர் இந்த ஊருக்கு வர்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. சரிங்க சாமி, மத்த 6 சிலைகளையும் கொண்டு வந்து சேர்க்கிற பணியை செய்ய நான் எப்பவும் தயாரா இருக்கேன். அதை சொல்லிட்டு போகதான் வந்தோம். சாமி,
நீங்க ராஜஸ்தான் போயிட்டு எப்போ வருவீங்க சாமி? ஒரு திட்டமும் இல்ல ராமநாதன். கண்டிப்பா ராஜஸ்தான்ல இருக்கிற லலிதாம்பிகை கோயிலுக்கு போகணும். இன்னும் சில ஸ்தலங்களுக்கு போற எண்ணமும் இருக்கு. ஆனா இங்க வர வேண்டிய அவசியம் இருந்தா நான் எங்க இருந்தாலும் உடனே இங்க கிளம்பி வந்துடுவேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்ப நாங்க கிளம்புறோம். எல்லாம் நல்ல வரேன் சாமி. போயிட்டு வா அபிராமி. வரேன். சரிங்க சாமி. வாமா. டாக்டர், எங்க அத்தைக்கு என்ன டாக்டர் ஆச்சு? நான் மார்க்கெட்டுக்கு போற வரைக்கும் அவங்க நல்லா தான் இருந்தாங்க. இவங்களுக்கு ஏன் டாக்டர் இப்படி ஆச்சு? அவங்களுக்கு லோ பிரஷர் இருக்கு. மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அதுதான் காரணமா இருக்கலாம். ஆனா வாயில இருந்து ஏன் பிளட் வந்ததுன்னு சில டெஸ்ட் எடுத்தாதான் சொல்ல முடியும். முதல்ல அவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். நர்ஸ், இந்த பேஷண்ட்க்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதி கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். டாக்டர் என்ன நம்ம சொல்றாங்க அத்தை? நான் என்ன செய்வேன்? பேசாம சிவா மாமாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாமா? டாக்டர் ஏதோ ரிசல்ட் சொல்றேன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு நான் உன்னை மாமாவை கூப்பிட்டுடுறேன். இந்தம்மா, இந்த பில்லை கொண்டு போய் கவுண்டர்ல கட்டு. இது எங்க இருக்கு? இப்படியே நேரா போங்க. சரி. டெம்பரேச்சர் இருக்கு. சிஸ்டர், டெம்பரேச்சர் இதுக்கு முன்னாடி எப்ப செக் பண்ணீங்க? 1 ஹவருக்கு முன்னாடி தான். ஓகே, அப்ப எவ்வளவு இருந்துச்சு? நார்மலா தான் இருந்துச்சு. இப்ப ஃபீவர் இருக்கு, 105 டிகிரி. இன்ஜெக்ஷன் எழுதி தரேன், இதை போட்டு விடுங்க. ஓகே டாக்டர். மா, என் கூட வாங்க. பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? என் அத்தை டாக்டர், என் அப்பாவோட தங்கச்சி. என் அத்தைக்கு என்ன டாக்டர்? வேற யாரும் இல்லையா உங்களுக்கு? என் மாமா சிவா மாமா இருக்காரு. அவங்களோட பையன் அவரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. இன்னும் 1-2 நாள்ல வந்துருவாரு. என் அத்தைக்கு என்ன டாக்டர்? ஐ திங்க் முன்னாடியே எனக்கு அந்த டவுட் இருந்தது. ரிப்போர்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணேன். நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கு. She has cerebral hemorrhage. டாக்டர், அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு மூளையில ரத்த கசிவு இருக்கு. அப்படின்னா அதுக்கு ஆபரேஷன் ஏதாவது பண்ணுமா டாக்டர்? இல்லைன்னா மாத்திரை மருந்துலயே குணப்படுத்திடலாமா? சொல்றதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஆனா இந்த கட்டத்துல ஒரு டாக்டரா சொல்லாம இருக்கிறது தப்பு. துரதிருஷ்டவசமா அவங்கள குணப்படுத்த முடியாது. அவங்க எந்த சமயத்திலையும் இறந்து போகலாம். சில டிசீஸ்களோட முடிவை நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா சில டிசீஸை உடனே சொல்லிடுவோம். என்ன காரணம்னா இவங்க கொஞ்சம் வயசா இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கலாம். இவங்க முடிக்க வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்கலாம். அதெல்லாம் முடிக்காம போயிட்டா அவங்க ஆன்மா அமைதி அடையாது. அதனால தான் சொல்லிடுறோம். அவருக்கு பையன் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அவரை உடனடியா வர சொல்லுங்க. அவர் வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. டாக்டர், எவ்வளவு பணம் வேணாலும் செலவழிக்கிறோம். எங்க வேணாலும் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கிறோம். தயவு செஞ்சு எங்க அத்தையை குணப்படுத்தி கொடுத்துருங்க டாக்டர். அதுக்கு இந்த கேஸ்ல இடமே இல்லம்மா. அவங்கள எத்தனை நாள் சந்தோஷமா வச்சிருக்க முடியுமோ சந்தோஷமா வச்சிருந்து வழி அனுப்பி வைங்க.
அவங்க பையனை வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயா, இத்தனை நாளா எங்க அத்தைய கண்ணுல காட்டாம இருந்துட்டு இப்பதான் காமிச்சேன். அவங்களோட மரணத்தை பாக்குறதுக்காக தான் அவங்களே கண்ணுல காமிச்சியா? இப்பதான் எங்க அப்பா உயிரை பறிச்சேன். அது உனக்கு போதலையா? அதுக்குள்ள என் அத்தை உயிரையும் பறிக்கணுமா? என் அப்பாவையும் அத்தையும் நான் சேர்த்து வைன்னு வேண்டுனத சொர்க்கத்துல சேர்த்து வைக்கிறேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு இருக்கிற ஒரே பந்தத்தையும் பறிக்க பாக்குறியே. உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா ஆஞ்சநேயா?